மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் வக்பு சட்ட திருத்த மசோதா நிறைவேறியது. மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட வக்பு சட்ட திருத்த மசோதா மாநிலங்களவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. மக்களவையைப் போலவே மாநிலங்களவையிலும் இந்த மசோதா மீதான விவாதம் 12 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்தது. விவாதத்தின் மீது மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பதிலளித்து பேசினார். அப்போது வக்பு வாரியத்திடம் ஏராளமான சொத்துகள் உள்ளன என்றும், ஆனால் இந்த சொத்துகளால் ஏழை முஸ்லிம்களுக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை என்றும் கூறினார். மேலும் நாடாளுமன்ற கட்டடம் இருக்கும் இடம் வக்பு வாரியத்திற்கு சொந்தமானது என்று ஒரு சாரார் கூறுகின்றனர் என்றும், இதுபோன்ற பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவே வக்பு சட்ட திருத்த மசோதா கொண்டுவரப்பட உள்ளதாகவும் கூறினார். இதனையடுத்து மசோதா மீதான வாக்கெடுப்பு நடைபெற்றது. இதில் வக்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு ஆதரவாக 128 உறுப்பினர்களும் எதிராக 95 உறுப்பினர்களும் வாக்களித்ததாக மாநிலங்களவையின் தலைவர் ஜக்தீப் தன்கர் அறிவித்தார். இதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் மேஜையை தட்டி உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். Statutory resolution Ayes 128, Noes 95, Abstention 0. The bill is passed. நாடாளுமன்ற இரு அவைகளிலும் மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் இனி குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த பிறகு புதிய சட்ட திருத்தம் அமலுக்கும் வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. மாநிலங்களவையில் வக்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக அதிமுக எம்பிக்கள் வாக்களித்தனர். வக்பு சட்ட திருத்த மசோதா மீதான வாக்கெடுப்பு மாநிலங்களவையில் நள்ளிரவு வரை தொடர்ந்தது. இந்த மசோதாவிற்கு ஆதரவாக 128 உறுப்பினர்கள் வாக்களித்த நிலையில் அதற்கு எதிராக 95 உறுப்பினர்கள் வாக்களித்தனர். அதிமுக எம்பிக்கள் இந்த சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக வாக்களித்த நிலையில் திமுக எம்பிக்களும் எதிராக வாக்களித்தனர். ஜி.கே. வாசன் வக்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு ஆதரவாக வாக்களித்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் வாக்களிக்கவில்லை. வக்பு வாரியத்தின் பெயரில் தவறுதலாக நிலங்கள் பதிவு செய்யப்பட்டதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகியிருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் புதன்கிழமை நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாநிலங்களவையில் நேற்று மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. மசோதா தொடர்பாக பல்வேறு கட்சி உறுப்பினர்களும் கருத்து தெரிவிக்க வாய்ப்பு அளிக்கப்பட்டது. பின்னர் அவர்களுக்கு பதிலளிக்கும் வகையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உரையாற்றினார். அப்போது 1800 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ சந்திரசேகரர் சுவாமி கோயில் உள்ள திருச்செந்துறையில் 408 ஏக்கர் நிலம் சர்ச்சைக்குரியதாக ஆனது எப்படி என வினவினார். நிலங்களை வக்பு வாரியத்தின் பெயரில் தவறுதலாக பதிவு செய்ததால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகியதாகவும் தெரிவித்தார். கிராம மக்கள் தங்களுக்குள் நிலம் வாங்கும் போதும் விற்கும் போதும் வக்பு வாரியத்திடம் தடையில்லா சான்றிதழை பெற வேண்டும் என்ற நிலை இருந்ததாக சுட்டிக்காட்டிய அவர், தவறாக பதிவு செய்யப்பட்ட நிலங்களுக்கு NOC கேட்கும் போது அந்த நிலங்கள் தங்களுக்கு சொந்தமானது இல்லை என வக்பு வாரியத்தால் கூற முடியவில்லையா என வினவினார். இந்த தவறால் கிராம மக்கள் பதிவு அலுவலகத்திற்கும் வக்பு வாரியத்திற்கும் அலைந்து கொண்டிருப்பதாகவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அப்போது தெரிவித்தார். Come in with additional facts, but all that has been said before the JPC, but I do honestly request Honorable Member Syed Nasir Hussain that he certainly speak for all that he wants to say, but to sweep away serious matters of concern. This particular village has, let me finish. No, Nasir, no, please. All of us are listening to you. We want a debate which is going to... Please. Thank you. Thank you very much. Thank you very much. Sir, 1800 old Chandrasekhara Swami temple. SCs and OBCs are predominantly the people who live in that village. 480 square acres are now being, 480 acres are disputed because of this. And how did the problem come out?
villagers, when they're buying and selling land, among themselves, a family or for anybody, were told clearly that they should obtain a no objection certificate from the Waqf board. They are selling their private property. And even if the district administration, like the honorable member is saying, that the collector, while doing the digitization, entered it wrongly or whatever, the entire village, the collector has put into a wrong entry. And that entry so happens that every villager who has to do any transaction in his land, even if he is giving for what we call in Tamil kuttagai, temporarily give it for a certain number of years for the farmer to cultivate and give him some returns. Even for that, the no objection certificate had to come from the Waqf, sir. I mean, what is this? Why wouldn't, even if that element is true, that the revenue official entered it wrongly, couldn't the Waqf board say, why are these coming to us? We have nothing to do with it. Sorry, collector, get going. Nothing of that happened. The poor people are running from pillar to post saying, when did this become somebody else's? It's mine. Generationally, we've been here. What happens to the temple? The temple was built by the Waqf board, and normally it's to the core, sir. Leader of the House. Leader.